بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அந்த வல்ல நாயனை போற்றி புகழ வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்லதொரு தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவினுடைய ஒழுக்கத்தில் ஒரு ஒழுக்கத்தை குறித்து சொல்லி தரும் பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமு யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கத்தில் லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். இந்த ஜும்மாவினுடைய பிரதிபலனை, நலனை மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் இவ்வளவு உங்கள் வணிகத்தை, வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு தயாராகி வந்ததெல்லாம் நன்மைகள் வீணடிக்கப்படுவதற்குத்தான் என்கிற கருத்துப்பட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை ஊட்டிய அந்த நபி மொழியை ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கமாக நபிகளாரின் புறக்கணிப்பு ஒரு பார்வை என்கிற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எத்தனையோ பல மேன்மை பெற்ற சில பண்புகளை வைத்திருந்தார்கள். அப்படி அல்லாஹுடைய தூதரிடத்தில் இருந்த பண்புகளில் மிக பிரதானமான ஒரு பண்பு என்றால் அரவணைக்கிற பண்பு. எல்லோரையும் நபி அவர்கள் அரவணைப்பார்கள். நிற வேறுபாடு இல்லாமல், மொழி வேறுபாடு இல்லாமல், இன வேறுபாடு, ஜாதிய வேறுபாடு என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அரவணைத்து இந்த மார்க்கத்திலே இணைக்கக்கூடிய பண்பாளர் அல்லாஹுடைய ரசூல். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சில நேரங்களில் சில மனிதர்களை புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த புறக்கணிப்பில் நமக்கு ஏராளமான பாடம் இருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், சமூகத்தில் இன்ன பிற மனிதர்களிடத்தில் பழகுவதாக இருந்தாலும் சரி, நாம் யாரிடத்தில் பழக வேண்டும், எந்த முறையில் பழக வேண்டும் என்கிற பாடத்தையும் அல்லாஹுடைய ரசூல் தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும்
அல்லாஹுடைய மறுமை தீர்ப்பு நாளையும் நம்புகிறார்களோ, வதக்கரல்லாஹ கசீரா, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கிறார்களோ, திக்ர் செய்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒரு நல்ல ரோல் மாடல். இவருக்கு நிகர இன்னொரு ரோல் மாடல் வரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த பண்பாளர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். சூரா ஆலி இம்ரானிலே இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹ்வுடைய அருளால் தான் மக்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், ஒருவேளை நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக இருந்தால், முரட்டு சுபாவம் உடையவராக நீங்கள் இருந்திருந்தால், லன் ஃபத்து மின் ஹவுலிக, இந்த கூட்டம் என்றைக்கும் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். இந்த தோழர்கள் ஏன் உங்க பின்னாடி வராங்கன்னு தெரியுமா? இந்த சஹாபா பெருமக்களுக்கு நீங்கள் இல்லை என்றால் ஏன் நேரமே ஓடல தெரியுமா? எப்போது பார்த்தாலும் நபியை பார்க்கணும், நபியை பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வீட்டை விட்டு ஏன் வெளியேறுகிறார்கள் தெரியுமா? நீங்கள் நளின உள்ளம் கொண்டவர். இப்படி ஒரு பண்பு கொண்டவர் இந்த சமூகம் பார்த்தது கிடையாது. அந்த அளவிற்கு மக்களை அரவணைக்கக்கூடிய பண்பாளர். எந்த அளவிற்கு என்றால், சில சமூக தீமைகளை செய்தவர்கள் கூட ரசூல் அரவணைச்சாங்க. அந்த தீமையை அவங்க கைவிடல, ஆனால் அரவணைச்சாங்க. ஒரு முறை நோமான் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர், இவர் மது அருந்துகிற பண்பாடு உடையவர். மது தடுப்பதற்கு முன்பும் அருந்தினார், தடுத்த பிறகும் அருந்தினார். சஹாபாக்கள் எல்லாருமே இந்த பாவத்தை விட்டுட்டாங்க. 1-2 பேர் இந்த மாதிரி சில தவறுகளை அவ்வப்போது செய்யத்தான் செய்தார்கள். அதிலே ஒரு நபி தோழர் நோமான். சில அறிவிப்புகள் அவருடைய பெயர் ஜாகிர் என்றும் வருகிறது. இந்த நபி தோழரை மது அருந்திய நேரத்தில் ரசூலுல்லாஹ் பிடிக்கிறாங்க. சஹாபாக்கள் ஒண்ணு தட்டுறாங்க, எல்லாரும் வாங்க இவர் அடிங்கங்கறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப மக்கள் செருப்புகளை கொண்டு, பேரிச்ச மட்டைகளை கொண்டு அவரை கடுமையான முறையில் அடிக்கிறாங்க. இது ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை நடக்குது. இந்த சபையில் ஒரு நபித்தோழர் அடிக்கும் போது கடுமையா திட்டுறார். எப்படி திட்டுகிறார் தெரியுமா? அல்லாஹ் இவனை நாசமாக்கட்டும் அப்படிங்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் குறுக்கிடுறாங்க, அவர் சமூக தீமை செய்தவர். மது அருந்துற சாதாரண பாவமா? 40 நாள் தொழுகை இல்லாமல் ஆக்கிரும். இதை தொடர்ச்சியாக ஒருவன் மது அருந்திய நிலையில் மௌத்தாயிட்டோம்னா சொர்க்கமே தடுக்கப்படும் என்கிற அளவுக்கு பாவம். அப்படிதானே? அந்த பாவத்தில் ஈடுபட்ட ஒருவர், அவரை அடிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் திட்டுகிறார், அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் அப்படிங்கிறார். அவர் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, அப்படி பேசாதீங்க, என்ன செய்யாதீங்க. ஷைத்தானுக்கு சாதகமாக உங்கள் சகோதரனுக்கு எதிராக நீங்கள் ஷைத்தானுக்கு உதவி செய்து விடாதீர்கள். நீங்க சபிக்கிறதுனால அவர் நேர்வழி பெறப்போறாரா? அது இன்னும் ஷைத்தானுக்கு பூஸ்டா தான் இருக்குமே தவிர அவனுக்கு ஒரு காலமும் அது சலிப்பு தட்டாது. உங்கள் சகோதரனுக்கு எதிராக இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அறிகிறேன் இவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கடுமையாக நேசிக்கிறார். இவர்கிட்ட எந்த பண்பு இருக்குது? மது அருந்துற கெட்ட பண்பு தான், அதை ஏற்க முடியாது. ஒரு காலம் அது அனுமதின்னு சொல்ல முடியாது. ஆனால் இவர் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பவராக நான் பார்க்கிறேன். தண்டனை கொடுக்கிறதோட வேலை முடியும், சபிக்கிற வேலை வைக்காதீங்கன்னு நாங்க ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. சமூகத்திலே மிகப்பெரிய தீமையை செய்த நபர்களை கூட அரவணைக்கிற பண்பாளராக இருந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு சில பாவங்களை செய்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களை நபி அவர்கள் புறக்கணிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல ரசூலை நெருங்க மறுக்கிறாங்க. அவர்களை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மனம் விருப்பம் இல்லை. யார் அவர்கள்? என்ன மாதிரியான குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் தெரியுமா? இந்த சமூகத்திற்கு, குறிப்பாக மனித குலத்திற்கு பொருளாதாரத்தால், உடலால் தீமைகளை விளைவித்த மக்கள் இருக்கிறார்களே, நபி அவர்கள் இவர்களை புறக்கணிக்கிறாங்க. நீ அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யறது வேற, மக்களுக்கு துரோகம் செய்யறது இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் துரோகம் செய்து அவன் பாவ மன்னிப்பை கேட்கிறானே, ஆனால் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒருவேளை சில துரோகங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமலேயே மௌத்தானால் கூட அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். சில துரோகத்துக்கு, ஷிர்க்கு கிடையாது, குஃப்ருக்கு கிடையாது, தற்கொலைக்கு கிடையாது, சில துரோகத்துக்கு. ஆனால் மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு துரோகத்தை, ஒரு அநீதியை இழைத்த நிலையில் மரணிப்பீர்களே ஆனால் அது மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்று முடிவெடுக்கிறான். அத்தகைய துரோக செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புறக்கணிக்கிறாங்க, உதாசீனப்படுத்துறாங்க. இவர்களின் சபைக்கு வர வேண்டாம் என்கிற விதத்தில் நபி அவர்கள் அவர்களை வழி நடத்துகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதை ஏன் நம்ம நினைவுபடுத்துறோம் தெரியுமா? இன்றைய தலைப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? எத்தனையோ பேர்
வழிபாடுகளில் மேன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏராளமான குர்ஆன் வசனங்களை மனனம் செய்திருக்கிறார்கள். குர்ஆனை படிக்கிறார்கள். ரமலானுடைய காலம் இன்னும் இருக்குது, 10-15 நாள் இருக்குது. எப்ப வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இறைவனுக்கு செய்ய வேண்டிய அமல்களில் இவ்வளவு பெரிய ஆர்வம் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தனது சொந்த பந்தங்கள், தன் உறவுக்காரர்கள், தன் அண்டை வீட்டார்கள், தனக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நட்பு வட்டாரங்கள், இவர்களுக்கு நம்ம துரோகம் பண்றோமே, அநீதி இழைக்கிறோமே, இவர்களுடைய நம்பிக்கைக்கு நாம் மிகப்பெரிய பாதகத்தை, குந்தகத்தை ஏற்படுத்துகிறோமே என்ற எண்ணம் ஏன் அதிகமான இஸ்லாமியர்களுடைய உள்ளங்களில் வருவது கிடையாது? எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. முன்ன பின்ன தெரியாதவனுடைய பணத்தில் இருந்து திருடுனா அது பேர் திருட்டு, அப்படித்தானே? நம்ம மக்கள் செய்வது என்ன? உடன் பிறப்புகள் இருந்து திருடுறான், சொத்துக்களில களவாடுகிறான், ஏராளமான மோசடித்தனமான காரியத்தில் ஈடுபடுகிறான். அந்த களவாடுகிற தன்மை, அபகரிக்கிற மோசடி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதே, சில நேரங்களில் பகையை உண்டாக்குகிறது. உடன் பிறப்புகளோடு சண்டை பிடித்த இவன், சில மக்கள், சில முஸ்லிம்கள் ஜனாசாவுக்கு கூட செல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து யோசித்து பாருங்கள், அப்படி மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? தான் கூட பிறந்த அண்ணன் சண்டை, எதுக்குப்பா சண்டை? மார்க்கத்துக்காக சண்டை போட்டி. அவர் அபூஜஹல், நீ ரசூலுல்லாவா? சொத்துக்கு சண்டை, பொருளாதாரத்துக்கு சண்டை. தாய் தந்தைக்கு கடைசி காலத்தில் சில பொருளாதாரத்தை செலவழித்திருப்பார்கள் மருத்துவமனையில், அதுக்கு சண்டை. நான் 5 லட்சம் கொடுத்தேன், பங்கு பிரிக்கும், எனக்கு 5 லட்சத்தை எடுத்து வை. யாருக்கு கொடுத்தீங்க? உங்க தாய் தந்தைக்கு தானே கொடுத்தீங்க. கணக்கு பார்க்கிறார்கள். சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் ஏராளமான பகைமை உணர்வுகளை பாராட்டக்கூடிய மக்கள், ஆனால் அடுத்தவர்களுக்கு ஒன்று ஓடி நிற்கிறாங்க. இவங்களுடைய நிலையை புரிஞ்சிக்க முடியல. தன் பக்கத்தில் இருப்பவன் ஆரம்பிக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ் தர்மத்தை. தர்மம் எங்கிருந்து கொடுக்கணுமா? பக்கத்தில் இருக்கிறவன் முதல்ல கொடு. உன் உறவுக்காரன், உன் சொந்த பந்தங்களை முதலில் அரவணைத்துக் கொள். சொந்த பந்தங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் தர்மத்தை முன்னுரிமை கொடுக்க சொன்னார்கள். அது இரட்டிப்பு கூலியை தரும் என்றார்கள் நபி அவர்கள். தன் அண்ணனை, தம்பியை, உடன்பிறப்புகளை, தாய் தந்தையை, தாய் தந்தையினுடைய உடன்பிறப்புகளை புறக்கணித்து விட்டு சமுதாயத்தில் எங்கேயோ கடைக்குடியில் இருக்கிற ஏழை மக்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அந்த ஏழை மக்களுக்கு உணவு பொருளாதாரத்தை தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வன்மம் உள்ளத்தில் இருக்கு. இதை தவிர இந்த காரியத்துக்கு என்ன பேர் வைக்கணும்? இதை வன்மம் என்று சொல்லாமல் வேற என்ன பேர் சொல்லி கூப்பிட முடியும்? மக்கள் எத்தனை பேர் உலக ஆசைக்காக, உலக பொருளாதாரத்திற்காக தன் உடன் பிறப்புகளை, தன் சொந்த பந்தங்களை முறித்து வாழக்கூடிய மக்கள். இவர்கள் உண்மையில் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டிய மக்கள். நம்ம நினைக்கிறோம் சாதாரண காரியம். மனித உரிமையில தலையிடக்கூடியவர்களை சமுதாயத்தில் புறக்கணிங்க. ரசூலுல்லாஹ் எப்படிதான் புறக்கணிச்சாங்க தெரியுமா? அல்லாஹ் இவர்களை எப்படி புறக்கணிக்க வைக்கிறான் என்று பாருங்கள். நீங்க மற்ற குற்றச் செயலுக்கு தண்டனை பார்க்கலாம். என்ன செயலுக்கு தண்டனை இருக்கு? கொலைக்கு கொலை, அப்படிதானே? விபச்சாரத்திற்கு கசையடி அல்லது சிலருக்கு மரண தண்டனை. வெவ்வேறு விதமான காரியங்களுக்கு சிலருக்கு அல்ல தண்டனை தருகிறான். ஒரு 2 குற்றச் செயலை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். முதல் குற்றச் செயல் திருட்டு. திருட்டுக்கு என்ன தண்டனை? வித்தியாசமா, யாருமே இதுவரை பேசாத விதத்தில் வித்தியாசமாக அந்த தண்டனை அல்லாஹ் சொல்கிறான். சூரா மாயிதாவினுடைய 5வது அத்தியாயம் 38வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகா, திருடியவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபக்கத்தாவு ஐதியஹுமா, கையை வெட்டி எரிஞ்சிருங்கிறான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? இவர்கள் சம்பாதித்ததற்கான கூலி அது. அல்லாஹ்வுடைய தண்டனை. வல்லாஹு அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று சொல்லி வித்தியாசமான ஒரு தண்டனை. கையை வெட்டுங்கிற தண்டனை. நீ 1000 ரூபாய் திருடியான்றது 10,000 புடுங்க, இப்படி சொல்லல அல்லாஹ். எப்படி சொல்லி இருக்கணும்? 1000 திருடினியா 10,000 கூடு, ஃபைனை கட்டு. அப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு கொஞ்சம் கூடுதல் பயன் இருக்குமா இல்லையா? இவன் கை போறதுல அவனுக்கு என்ன பயன்? என்ன பயன் தெரியுமா? இவனை ஊர் உலகமே காரி துப்பணும். இனி எவனும் இவனை சபையில சேர்த்துக் கொள்ள கூடாது. கை இல்லாதவன் என்றாலே சமுதாயம் திட்டவட்டமாக முடிவெடுக்கும். இவன் திருடன். சமுதாயத்தில் காலாகாலத்துக்கு இந்த பேரோட வாழணும். இவன் திருடன், இவன் திருடிட்டான், திருடியதனால் தான் இவன் கைவட்டப்பட்டது, சமூகமே இவனை புறக்கணிங்க என்ற விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு மார்க்க சட்டத்தை சொல்லி தருகிறான். இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் திருமறை குர்ஆனில். சூரா நூர் என்கிற 24வது அத்தியாயம் 4வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான். இறைவன் பேசுகிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்
கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது எவன் அவதூறை பேசுகிறானோ, ஒரு பெண் நல்ல பெண், சாலிகான பெண், இந்த பெண்ணை பத்தி தெரியுமா உனக்கு? மோசமானவ, புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டா, இஷ்டத்துக்கு பேசுவார்கள். மனித உரிமை என்பது எவ்வளவு சர்வ சாதாரணமாயிட்டு பாருங்க. நீங்கள் பார்க்கலாம், பேசக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் சொந்த பந்தங்களா தான் இருப்பான். சம்பந்தம் இல்லாம பேச மாட்டான். அவன் பேச அவனுக்கு அவசியம் கிடையாது, அவனுக்கு அது தெரியவும் செய்யாது. யார் பேசுகிறார்கள், யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? பல அபலை பெண்கள், கற்பொழுக்கம் உள்ள நாணயமிக்க பெண்கள் மீது சொந்த பந்த பெண்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் எப்படி புறக்கணிக்கிறான் பாருங்க அவங்கள. அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மலம் யதூபி 40 சுஹதா, அப்படி குற்றச்சாட்டை வைத்து 4 சாட்சியை நீ கொண்டு வரணும். இந்த பொம்பளை தப்பு பண்ணான்னு சொன்னியா இல்லையா? நீ சொன்ன 4 பேரை கூட்டு வா, நேரடியாக பார்த்த 4 பேர். ஆமா, இந்த பெண் அந்நிய ஆடவரோடு படுக்கையில் இருந்ததை நான் பார்த்தேன், 4 பேர் வந்து சொல்லணும், பார்த்தது, ஐ விட்னஸ். அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் ஃபஜ்லிதூஹும் 80 ஜல்தத்தன், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு 80 கசைடு கொடுங்க. விபச்சாரம் பண்ணவனுக்கு 100 தான். எப்படி? விபச்சாரம் பண்ணவனுக்கு 100 தான். விபச்சாரம் பண்ணதாக குற்றச்சாட்டு கொண்டு வரானே, அவன் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறிவிட்டால் 4 பேரில் போய் சொன்னாலோ அல்லது மாற்றமாக பேசினாலோ முரண்பட்டு பேசினாலோ ஒவ்வொருத்தனுக்கு 80 கசைடு கொடுங்கிறான். இப்ப புறக்கணிக்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்பலு லஹுமு ஷஹாதத் அபதன், ஒருபோதும் இவர்கள் சாட்சியை இனி ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாதீர்கள். இவன் யாரு? இவனை ஒரு நாளும் இவனை பொருட்டாக்காதீங்க, இவனை மதிக்கவே செய்யாதீங்க. இவன் என்ன சொன்னால் நம்பாதீங்க. சமுதாயத்தில் நம்ப தகுதியற்றவன் இவன் தான் என்று அல்லாஹ் புறக்கணிக்க சொல்கிறான். புறக்கணிச்சிரு, இவன் வேண்டாம் வேண்டாம். அட, மனிதனுடைய மானத்தில் விளையாடி விட்டு நீ வருவ, ஒரு பெண்ணை நீ நாசமாக்குவ, அவன் குடும்பத்தை நாசமாக்குவ. சாதாரண வார்த்தைகள் என்று நீ நினைத்து பேசுகிற வார்த்தை இருக்கிறது, இனிமேல் சாகர வரைக்கும் இவனை நீ சமுதாயத்தில் சேர்த்துக்காது. புறக்கணிச்சிரு. இவன் என்ன சொன்னால் நம்பாதீங்க. அப்பட்டமான பொய்யன் சைத்தான் இவன் தான் என்கிற விதத்தில் அல்லாஹ் இத்தகைய குற்றச் செயலை சொன்னவனே அல்லாஹ் உதாசீனப்படுத்துகிறான். மனித உரிமை, திருட்டு சாதாரண காரியமா? இழந்தவனுக்கு தான் வழி தெரியும், சாகர வரைக்கும் திருடங்கிற பேரோட சுத்து. பச்சை குத்தனா கூட மறைச்சிடலாங்க, கையை வெட்டினதை மறைக்க முடியாது. விபச்சாரம் செய்தார் என்று ஒரு கற்பொழுக்கம் உள்ள பெண் மீது நீ அவதூறு பேசுவியா? சாகர வரைக்கும் என்ன சொன்னாலும் ஏத்துக்காதீங்க. இவன் அப்பட்டமான பொய்யன் என்று முடிவெடுங்க. இவனை பொருட்டாவே மதிக்காதீங்க. சமுதாயத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே மறந்து வாழுங்கிற விதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை புறக்கணிக்க சொல்கிறான். நம்ம யாரை புறக்கணிக்கிறோம் தெரியுமா? நம்ம திருமண நிகழ்வில் சிலரை அழைக்க மாட்டோம். ஏன் அழைக்கல? அவன் எனக்கு மதிப்பு தரல, அவன் கல்யாணத்தில் என்ன கூப்பிடல. நம்ம யாரை புறக்கணிக்கிறோம்? இப்படியான சிலரை புறக்கணிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு துரோகம் விளைவித்தவன் தான் நீங்கள் புறக்கணிக்கப்பட தகுதி படைத்தவன். ரசூலுல்லாஹ் சில விருந்துகளை புறக்கணிக்க சொன்னாங்க. அதுல நேரடியா சொன்ன ஒரு விருந்து தெரியுமா? பிஸத்தாமுல் தாமல் வலீமா. சில விருந்துகளை மக்களே நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். ஏன் தெரியுமா? சமுதாய துரோகி அவன். ஏன்? ஏழைகளை புறக்கணித்து விட்டு பணக்காரனை மட்டும் அழைக்கிறானே, அந்த விருந்துக்கு போயிராதேங்கிறாங்க. அவன் விலை உயர்ந்த பொருளை வச்சிருக்கலாம், விலை உயர்ந்த உணவு வச்சிருக்கலாம், இவனை மதிக்கவே செய்யாது. இவனுக்கு என்ன மதிப்பு கேட்கிறது? இவனை ஏன் மதிக்கணும்? அண்டை வீட்டுக்காரனாக இருக்கிற ஏழை அவன் கண்டுகொள்ளவில்லை. ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு வாய் உணவு குறுக்கவில்லை. இவன் உறவுக்காரர்களை, சொந்த பந்தங்களை, தனக்கு தெரிந்த முக்கியஸ்தர்களை, பணக்காரர்களை, படித்த பட்டதாரிகளை அழைத்து இவன் விருந்து வைக்கிறான, இவன் வீட்டுக்கு போயிடாதீங்க, புறக்கணியுங்க. ஏன்? சமுதாய துரோகி இவன். பக்கத்தில் இருக்கிற ஏழையை கண்டுகொள்ள மாட்டேங்கிறான். இவன் எல்லாம் இந்த சமுதாயத்தில் கூட சேர்ந்து இருப்பதற்கு தகுதி படைத்தவன் அல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து ஒரு அற்புதமான சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் உஹது களத்தில் கொல்லப்படுகிறார்கள். அப்படிதானே? இந்த ஹம்சா யாரு அப்படின்னா, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மக்காவில் ரசூலுல்லாஹ்வுடைய முஸ்லிம் படையினர்கள் பலத்தை பெறுகிறார்கள். 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றது மக்காவில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு. ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள், இன்னொரு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். இருவருடைய இஸ்லாமிய பிரவேசம் என்பது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு ஒரு பெரும் தூணாக, மைல்கல்லாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஹம்சா அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏறத்தாழ ஒத்த வயதுடையவர்.
ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது அதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஹம்சா பிறக்கிறார். பாட்டனார் அது அப்துல் முத்தலிபால் பிறந்தவர், ஏறத்தாழ ஒத்த வயது உடையவர். இந்த ஹம்சா சிறிய தந்தை என்பது ஒரு இரத்த பந்தத்தில் தான், ஆனால் சகோதரர்களை போன்று பழகுவார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு பெரும் பெரும் உதவிகளை செய்தவர். ஆரம்பத்தில் நபி அவர்களை பக்கபலமாக நின்று காப்பாற்றியதில் அபூ தாலிப் எவ்வளவு பங்கு வகித்தாரோ அதற்கு சரிநிகர் பங்கு வகித்தவர் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள். இந்த ஹம்சாவை கொன்னது யாரு தெரியுமா? மக்கா காஃபிர்கள்ல இருந்து ஒரு நபர் உஹது யுத்தத்திலே வக்ஷி என்கிற ஒரு அடிமை அனுப்பி வைக்கிறார். இந்த வக்ஷியோடு சேர்ந்த பிலால், ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க ஆரம்பத்தில். பிலால் தன்னுடைய சுதந்திரம் தான் தனக்கு முக்கியம், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்தை ஏற்கிறார். பல துன்பத்தை அனுபவித்தார். இந்த துன்பத்தெல்லாம் பார்த்துட்டு வக்ஷினா வரமாட்டேன்ட்டார். நான் எதுக்கு அடிபடணும், அவசியமே இல்ல, நான் அடிமையாவே இருந்துக்கிறேன் போயிட்டார். இவர் மீண்டும் இப்போது உஹது களத்துக்கு வருகிறார். எதற்கு வருகிறார்? ஹம்சாவை கொன்றால் என் எஜமானர் என்னை விடுதலை செய்வதாக சொன்னதாக அவர் வருகிறார். ஒளிந்திருந்து அவருக்கு இலக்கு வேறு யாருமே கிடையாது. நபியை கொல்லணும், முஸ்லிம்களை கொல்லணும், எனக்கு தேவையே கிடையாது. என்னை பொறுத்தவரை ஹம்சா செத்தா போதும், ஹம்சாவை நான் தான் கொள்ள வேண்டும் என்ற இலக்கோடு வந்து ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுடைய மறை உறுப்பிலே மிகப்பெரிய ஈட்டியை பாய்த்து விட்டு கொடூரமான முறையில் கொலை செய்து விட்டு புறக்கணித்து விட்டு ஓடிவிட்டார். போர் முடியுது. ரசூலுல்லாஹ் உஹது யுத்தத்திலே பல இழப்புகளை சந்தித்தார். அதுல நீங்காத மிகப்பெரிய இடரளிக்கிற இழப்பு என்றால் தன் சிறிய தந்தை ஹம்சாவினுடைய இழப்பு. காலங்கள் ஓடுகிறது, இஸ்லாம் வளர ஆரம்பிக்கிறது. இந்த வக்ஷி என்பவர் மக்கா வெற்றியினுடைய சூழ்நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா அவருக்கு பயம், நபி எங்க நம்மளை பார்த்த கொன்னுருவாங்களோ. இல்ல சாதாரண துரோகம் கிடையாது. யுத்த களத்தில் வந்து எதிரிகளோடு எதிரிகளாக நின்று மக்களை சந்தித்தால் வேறு, ஒளிந்திருந்து குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் கொன்று விடுவது என்பது இது வெஞ்சன்ஸ், ஒரு வகையான பகை உணர்வு. இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அன்றைக்கு மக்கா காஃபிர்களை பகை உணர்வோடு ஒருவன் இன்னொருவனை கொன்று விட்டால் 10 தலைமுறைகள் கடந்தேனும் அவன் குடும்பத்தை இன்னொருவனை கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட பகை உணர்விலே ஊறி தலைத்தவர்கள். அவர் ரசூலுல்லாஹ் பத்தி இவருக்கு பயம், ஒருவேளை நபி நம்மளை கொன்றுவாங்களோ. அங்கிருந்து தாயிஃப் நகரத்துக்கு போகிறார். தாயிஃப் நகரத்தில் ரசூலுல்லாஹ் முதல்ல பிரச்சாரம் செய்யும்போது இஸ்லாத்தை ஏத்துக்கல, இப்ப ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி அன்னைக்கு சொன்னாங்கல்ல, நீங்க அழிச்சிராதீங்க, பிள்ளைங்க ஏத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை. அப்ப அந்த மக்களினுடைய தூதுக்குழுக்களில் ஒருவராக உள்ளே நுழைகிறார். மீண்டும் மக்காக்குள் ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. நீங்க வக்ஷி தானேன்னு கேட்கிறாங்க. அந்த வக்ஷியும் நீங்க வக்ஷி தானேன்னு கேட்கிறாங்க. அவர் நாம், ஆமா அல்லாஹ்வின் தூதரே. அக்கத்தல்த ஹம்சா, ஹம்சாவை கொன்னது நீங்க தானான்னு கேட்கிறாங்க. நீங்க வக்ஷின்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க தான் கொன்னதா ஒரு பேச்சு இருக்குது, உண்மையிலேயே நீங்க தான் ஹம்சாவை கொன்னீங்களா? அப்போ வக்ஷி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வந்த தகவல் உண்மைதான், நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற. ரசூலுல்லாஹ் புறக்கணிக்கிறாங்க பாருங்க. உங்க முகத்தை என் பக்கத்துல காட்டாதீங்கன்ட்டாங்க. என்ன செய்யாதீங்க, நான் உங்களை பார்க்க விரும்பல. இஸ்லாத்துக்கு வராதுன்னு சொல்ல அதிகாரம் எனக்கு கிடையாது. யாரு கிடையாது? யாரு வந்தாலும் யாரு வரவில்லை என்றாலும் சரி தடுப்பதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை. நீங்க தாராளமா வரலாம், மார்க்கத்தில் அமல் செய்யலாம், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எதிர்பார்க்கலாம், நன்மைகளை எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. உங்க முகத்தை என் பக்கம் காட்டாதீங்கன்ட்டாங்க. ஏன்? மிகப்பெரிய துரோகம். இது யாருமே எதிர்பார்க்கல. எதிரிகள் கூட நேரடியாக வந்து யுத்த களத்தில் சந்தித்தவர்கள். ஆனால் எந்த விதமான காழ்ப்புணர்வு உங்களுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மீது இல்லாத போது கூட தன் விடுதலைக்காக வேண்டி ஒரு மனிதரை கொல்ல வந்தீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய துரோகம் இது. அது விடுதலைக்காக யாருனாலும் கொல்லுவீங்க அப்படியா? அட மனித இறக்க உள்ளமே இல்லையே. அபூஜஹல் கொல்ல வந்தான், உத்பா கொல்ல வந்தான், ஷைபா கொல்ல வந்தான், அபூ சுஃபியான் கொல்ல வந்தார்கள். ஏன் கொல்ல வந்தார்கள்? இந்த மார்க்கத்தை கொள்கையால எதிர்த்தார்கள், கொல்ல வந்தார்கள். உங்களுக்கு தான் கொள்கையே தெரியாது, ஏன் கொல்ல வந்தீங்க? உங்கள் விடுதலைக்காக. அப்போ உங்க விடுதலைக்கு யாராலும் கொள்ளுவீங்க. நீங்க விடுதலை பெற வேண்டும் என்றால் எந்த மனித உயிரையும் நீங்கள் பந்தாடுவீர்கள். உங்கள் முகத்தை என் பக்கம் நீங்கள் காட்டாதீர்கள் தாங்க ரசூலுல்லாஹ். புறக்கணிப்பு. இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ பல மக்கள் சில துரோகங்களை மனித சமுதாயத்துக்கு நிகழ்த்துகிறார்கள். அவர்களை கூட சேர்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் என்ன செய்யறோம்? அவன் திருந்திட்டான், நல்லவனாயிட்டான். சமூக துரோகத்தில் இருந்து ஒருவன் திருந்தினால் இஸ்லாம் அவனை அரவணைக்கலாம். நீங்கள் அவர்களை அரவணைப்பீர்களே, ஆனால் அந்த துரோகத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நீங்கள் தரக்கூடிய ஊட்டச்சத்தாகத்தான் அது பார்க்கப்படும். அதை நீங்க இஸ்லாம் அரவணைக்க கூடாதா? என்னவென்றால், என்ன காரணம் என்றால், இவர்களை நீங்கள் கூட சேர்த்து கொண்டிருப்பது
சில வகையான தவறுகளை இந்த சமுதாயத்தில் அடுத்த கட்ட தலைமுறை மக்கள் செய்வதற்கு தூண்டுகோலாக அமையும். புறக்கணிங்க. இவர்களோடு எந்த விதமான பெருமளவில் இவர்களோட பந்த பாச பாராட்டுதலை நீங்கள் கூடுமானவரை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன்? சமூகத்துக்கான துரோகம். எத்தனை பேர் வட்டி வாங்கக்கூடியவர்களோடு இணைந்து வாழ்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பேர் மற்ற ஏனைய பல தீமைகளை, மோசடிகளை, ஏமாற்றுதலை, கலப்படத்தை செய்யக்கூடியவர்களோடு இணைந்து வாழ்கிறார்கள் தெரியுமா? மனித குலத்திற்கான துரோகம் இல்லையா இது? இதுதான் அவர்களுக்கான பாடம் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. அவர்களை புறக்கணியுங்கள். வீட்டுல பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுப்போம். வீட்டுக்கு ஒரு பெண்ணை பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? திருமணம் எப்படி முடித்து கொடுப்போம்? வழிபாடுகளையும், இறையச்சத்தையும், மார்க்கத்தையும், ஒழுக்கத்தையும் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் இரக்க சிந்தனையும் பாருங்கள். அப்படி இல்லாதவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் உங்களுடைய மனமுடிப்புக்குரிய ஒரு காரியத்திற்குரியவர்களாக நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள். இதை இஸ்லாமிய மார்க்கம் சில அடிப்படைகளிலே நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. ஒரு துரோகத்தை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு யுத்தக்களம், மிகப்பெரிய யுத்தக்களம், தபூக் என்று அழைக்கப்படுகிற ஒரு பிரம்மாண்டமான யுத்தக்களம் நபி அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். தொலை தூரத்தில் உள்ள கிறிஸ்துவ படை, கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட முதல் யுத்தம். அந்த யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போகும்போது எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துருங்கப்பா, யாரும் ஆப்சென்ட் ஆயிடக்கூடாது. ஊனமுற்றோர்கள், பார்வை தெரியாதவர்கள், பெண்கள், சிறியவர்கள், வயது முதிர்த்தவர்கள், அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. மற்றவங்க எல்லாரும் வந்துடணும்னு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அழைப்பு கொடுக்கிறாங்க. அந்த யுத்த களத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. போயிட்டு திரும்புறாங்க. சிலர் வரல யுத்த களத்துக்கு. தெரியுமா? நயவஞ்சகர்கள் வரவில்லை. அவர்களோடு சேர்ந்து 3 நபி தோழர்கள் வரல. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து இன்னொரு 2 நயவஞ்சகர்கள் வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சத்தியம் செய்து சொல்கிறார்கள். என்ன காரணம், என்ன ரீசன்? உண்மையான ரீசன் இருந்தா வேற. நயவஞ்சகனுக்கு தான் அவனுக்கு சத்தியம்ல ஒரு விஷயமே கிடையாது. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், வைத்த வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, உடம்பு முடியல, மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனை, என்னத்தையாவது ஒரு ரீசன். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அப்படியா, சத்தியம் பண்ணிட்டேன்லப்பா, அப்ப பிரச்சனை, நீ எங்களோட சேர்ந்து இருக்கலாம் விட்டாங்க. இந்த 3 தோழர்கள் வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மேல சத்தியமிட்டு சொல்லுகிறேன், எங்கள்கிட்ட ரீசனே இல்லைன்ட்டாங்க. உண்மை பேசுகிறார்கள். இவர்கள் யார்? உண்மை பேசுகிறார்கள். எங்கள்கிட்ட எந்த காரணமும் கிடையாது. நாங்கள் உண்மையில் அல்லாஹ்வை, மார்க்கத்தை நேசிப்பவர்கள் தான். திடகாத்திரமா இருக்கிறோம். பணங்காசு இருக்குது, ஒட்டகம் இருக்கிறது, குதிரை இருக்கிறது. ஏன் வரல தெரியுமா? சும்மா வரலன்ட்டார். ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே பேசல. நீங்க உண்மை சொல்லுகிறீர்கள், நீங்க எழுந்து போங்கன்ட்டாங்க. எழுந்துச்சு போங்க. 50 நாட்கள் இவர்கள் சமுதாயத்தால் பரிஷ்காரம் செய்யப்பட்டார்கள், ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். எவ்வளவு கடுமையான மன அழுத்தத்துக்கு போனாங்க தெரியுமா? அந்த அழுத்தத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். 50 நாள் கடக்கிறது. அந்த காலம் கடந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மன்னித்ததாக திருமறை குர்ஆனிலே சான்று பகர்கிறான். யோசித்து பாருங்கள். குற்றச் செயலில் ஈடுபடக்கூடியவர்கள், அந்த ஈடுபட்டு கொண்டிருக்கிற நிலையில் உள்ளவர்களை எல்லாம் அரவணைத்து சேர்த்து அவர்களோடு வாழக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக மாறிவிட்டோம். கெட்டவர்கள் சமுதாயத்தில் நம்மோடு நெருக்கத்தில் இருக்கும் போது நல்லவர்கள் நம்மை விட்டு தூரமாகி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னாங்க, நல்ல நட்பை சேருன்னாங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரியை வைத்திருப்பவனை போன்றுனாங்க. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ஒரு கொள்ளையிலே இரும்பை தயாரிக்கக்கூடியவன் நெருப்போடு இருக்கக்கூடியவனுக்கு சமம் என்றார்கள் நபி அவர்கள். அவன் கூட இருந்து நீங்க உருப்பட மாட்டீங்க. ஒன்று அவனுடைய நெருப்பு உங்களை எரித்து விடலாம், அல்லது அவனோடு துருவாடை உங்களோடு ஒட்டி கொள்ளலாம். இவர்களை புறக்கணித்து விடுங்கள். நாளை மறுமை நாளில் சில அடியார்கள் சொர்க்கம் செல்வார்கள், சிலர் நரகம் போவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யத்தஸாஅலுன் ஃபில் ஜன்னாத்தி அனில் முஜ்ரிமீன். நரகவாசிகள் குற்றவாளிகளை பார்த்து சொர்க்கம் செல்லுகிற மக்கள் கேட்பார்களா, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். சக்கர் என்கிற இந்த கொடிய நரகத்தில் உங்களை தள்ளியது எது? அவர்கள் சொல்லுவார்கள், லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. வகுன்னா நகூது மால் காயிதீன், வீணான காரியத்தில் மூழ்கி கடந்தவர்களோடு நாங்கள் மூழ்கி கடந்தோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், மறுமை நாளை நாங்கள் பொய் என்று கருதினோம். ஹத்தா அத்தானல் யகீன், மறுமை வருகிறவரை, மரணம் வருகிறவரை நாங்கள் இப்படித்தான் இருந்தோம். தவறான நட்பு, தவறான சேர்க்கை, அது உங்களை நரகம் வரை கொண்டு வந்து சேர்த்து விடும். யாரை புறக்கணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது தெரியுமா? சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு துரோகம் விளைவிப்பானே ஆனால் அவனை ஒட்டுமுதலமாக புறக்கணித்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் வெறும் விருந்த புறக்கணிக்க மட்டும் சொல்லல. ரசூலுல்லாஹ் வெறும் அவனோடு பேச்சுவார்த்தை புறக்கணிக்க மட்டும் சொல்லல. எல்லா விதத்திலும் அவர்களை புறக்கணித்து விடுங்கள், ஒதுக்கி விடுங்கள்.
ஏன் இவர்கள் உங்களுக்கான சகோதரர்களாக மாட்டார்கள்? என்றைக்கு தங்களுடைய தவறுகளை திருத்தி முழுமையாக நிலை மாறி இனி பாவத்தின் பக்கம் மனித குலத்தினுடைய துரோகத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற மனநிலையோடு இந்த மார்க்கத்தை நோக்கி வருகிறார்களோ அப்போதுதான் அவர்கள் உங்களுக்கு சகோதரர்களாக மாறுவார்கள். மற்றபடி அவர்கள் மாற மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்நாளில் அபூ சுஃபியானை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய ரசூல், காலித் பின் வலீதை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய ரசூல், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை இவங்க எல்லாம் யாரு? குஃபுர்ல முக்கியமான தளபதிகளாக நின்றவர்கள். இந்த அம்ர் இப்னு ஆஸ் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போய் பேசுறார். என்னன்னு பேசுறார் தெரியுமா? உங்களுடைய ஊருக்குள் ஜாஃபருடைய தலைமையில் ஒரு கூட்டம் வந்தது, அவங்க எல்லாம் அடிமைகள், திருப்பி எங்கள்கிட்ட அனுப்பிடுங்க. அங்க போய் பிரச்சனை பண்ணார் இந்த அம்ர் பின் ஆஸ். இந்த காலித் பின் வலீத் யாரு தெரியுமா? உஹது யுத்தத்திலே 70 நபித்தோழர்கள் கொல்லப்படுவதற்கு மூல காரணமாக செயல்பட்டவர். இந்த அபூ சுஃபியான் யாரு தெரியுமா? பத்ருக்கும் உஹதுக்கும் கந்தக்குக்கும் மிகப்பெரிய பக்கபலமாக நின்றவர். நபி அவர்கள் கொள்கையின் விரோதிகளை, கொள்கையில் இருந்தவர்கள் மாறி நேரிய பாதைக்கு வரும்போது அரவணைத்தார்கள். ஆனால் அந்த அரவணைப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு தெரியுமா? ஒரு முறை நடந்த சம்பவத்தை நீங்கள் கேளுங்கள். இறுதியான செய்தியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க. மக்கா வெற்றி நடக்கிற நேரம். சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள், சல்மான் பின் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள், இந்த 3 பேரும் சஹாபிகள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். இவங்களும் எப்போ? இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்கல, அந்த பீரியட்லயே வந்துட்டாங்க இஸ்லாத்துக்குள்ள. பெரிய தியாகம் செய்தார்கள். ஆனால் இவர்கள் அற்ப மனிதர்கள். சமுதாயத்தில் இவங்க யாரு? பிலால சொல்ல வேண்டியது இல்லை, அவங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாடுபட்டாங்க என்பதை. அதே போன்றுதான் சல்மான் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்றுதான் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 3 பேரும் மக்கா வெற்றியினுடைய நெருக்கம். ஊருக்குள்ள நுழையிற நேரம் ரசூல் ஒரு இடத்துல டென்ட் போட்டு இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் வருகிறார் இஸ்லாத்தை ஏத்துக்க. அந்த 3 பேர் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய எதிரிகள் எத்தனையோ பேருடைய தலைகளை வெட்டி எரிஞ்சிருக்கிறோம். அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா, வலீத் இப்னு வலீத், எவ்வளவு பேர் வெட்டிட்டோம். இந்த ஒரு எதிரியை விட்டுட்டோம் நம்ம அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார்ல, இப்ப பாதுகாப்பு உணர்வை அடைய போகிறார். இனிமே நம்மளால இவர் தொட முடியாது. ஆனா எல்லா விதமான பிரச்சனைக்கு மூளை இந்த அபூ சுஃபியான். பத்ர் யாரால வந்துச்சு? அபூ ஜஹலாலே வந்துச்சு, அபூ சுஃபியானால் வந்தது. இந்த அபூ சுஃபியான் சொல்லுகிறார், என்னை முகம்மதுடைய படைகளும் என்னுடைய பொருளை கொள்ளையடிப்பதற்கு வருகிறார் என்று சொன்னதன் விளைவுதான் அபூ ஜஹல் படையை திரட்டிட்டு பத்ருக்கு வரான். இவர் சொல்லவில்லை என்றால் அந்த போரே நடந்திருக்காது. உஹதுக்கு தளபதி இவர், கந்தக் யுத்தத்தின் தளபதி இவர், இவரை விட்டுட்டோமே அப்படிங்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க பக்கத்துல இருந்து சொல்லுகிறார், வார்த்தையை பாருங்கள் தோழர்களே, குறைஷி தலைவரை பத்தி பேசுறீங்க தப்பா அப்படிங்கிறார். அவர் தலைவர்னா அவர் செய்த துரோகம் இல்லைன்னு ஆயிருமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களை விடவல்ல மார்க்க அறிஞர். ஆனால் இந்த இடத்துல தவறான வார்த்தை பிரயோகிக்கப்படுகிறார். என்ன சொல்றாரு? குறைஷி தலைவர்களை திட்டுகிறீர்களா அப்படிங்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ரசூல் வரைக்கும் போயிடுச்சு. ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிடுறாங்க. அபூபக்கர் இங்க வாங்க. அக்லப்தஹும், பிலாலை, சல்மானை, சுஹைபை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்களா அபூபக்கரே? இன் அகலப்தகும் அகலப்த ரப்பக்கும், நீங்கள் ஒருவேளை அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் உங்கள் இறைவனை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள். எவ்வளவு பெரிய தியாகி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய மார்க்க அறிவு, அவர் அர்ப்பணிப்பு, அவருடைய தியாக உணர்வு, அவர் வழிபாடு எதிலையாவது நம்ம இல்லைங்க மற்ற சஹாபியால் பக்கத்துல நிற்க முடியுமா? நம்மள விட்டுருங்க. அவ்வளவு பெரிய தியாகி. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக பேசினார்கள். ஏன் தெரியுமா? இவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. இவங்க பேசியது நியாயம். அவர் பாதிப்பை கொடுத்த இடத்தில் இருக்கிறார். எல்லா விதமான பிரச்சனை முடிஞ்சிருமா இஸ்லாத்தை ஏற்பதனால்? அவர் செய்த துரோகத்தை மக்கள் மறப்பாங்களா? அதன் வெளிப்பாடு அந்த வார்த்தை. நீங்க அவர்களை என்ன கோபப்படுத்துகிறீர்கள்? அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் அபூபக்கரை நீங்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டீர்கள். நாங்கள் யாரை ஆனால் அரவணைக்க வேண்டும், யாரை உதாசீனப்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. இஸ்லாம் எல்லோருக்கும் திறந்த கதவுகள். அனைவரும் வரலாம், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எதிர்பார்க்கலாம், எந்த தவறும் கிடையாது. மனித குலத்திற்கு துரோகம் விளைவித்தவர்கள், மனிதர்களை மனிதர்களாக பாவிக்காதவர்கள், அந்த சிந்தனை கொண்டவர்கள், அவர்கள் செய்த அந்த கொடுஞ்செயல்களை லேசில் மற்ற மனிதர்கள் மறந்துவிட முடியாது. எப்படி மறக்க முடியும்? இன்றைக்கு எல்லா விதமான மனித குலத்திற்கான துரோகத்தை செய்யக்கூடியவர்களோடு கைகோர்த்து நிற்கிற இடத்தில் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அரசியல் பிரிந்து கிடக்கிறாங்க. அரசியல் நம்ம அல்லாஹ் கிட்ட காப்பாத்தாது, அப்படித்தானே? அல்லாஹ் காப்பாத்துமா? யாரெல்லாம் நான் பெரிய அரசியல்வாதி, நான் ஒரு எம்பி, நான் பார்லிமெண்ட்ல நான் ஒரு மந்திரி சொன்ன காப்பாற்ற முடியுமா? அது அல்லாஹ் கிட்ட. அரசியலுக்காக
சொந்த சகோதரனை, இஸ்லாமிய தோழனை, நன்மையை நோக்கி செல்லக்கூடியவனை புறக்கணித்து விட்டு எவன் இஸ்லாத்திற்கு துரோகம் செய்கிறான் அவனோடு கைகோர்த்து நிற்கிறான் என்றால் இவன் யார்? இவன் புறக்கணிக்கப்பட வேண்டுமா இல்லையா? இந்த சிந்தனை நீங்கள் தெளிவாக வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த துன்யாவை பொறுத்தவரை அரசியல் என்பது ஒரு மாயை. நீங்கள் எதிர்பார்க்கிற நபர்கள் எல்லாம் இங்கு தேர்வில் நின்று வெற்றி பெற போவது கிடையாது. இங்கு வந்து ஜனநாயகத்தை நீங்கள் நிலைநாட்ட போவதும் கிடையாது. மார்க்க உணர்வோடு நீங்கள் வாழப் போவதும் கிடையாது. அது வாழ்வதற்கான ஒரு களம் அரசியலும் கிடையாது. நீங்கள் அதை புறக்கணித்து விட்டு மார்க்கத்தோடு அல்லாஹ் ரசூல் என்று வாழக்கூடியவர்களோடு ஒற்றுமையாக நீங்கள் இருக்க சொல்லிதான் இஸ்லாம் சொல்கிறதை தவிர துன்யாவினுடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு மனித குலத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய பெரும் பெரும் கைவர்களோடு கைகோர்த்து நின்று அத்தகையவர்களுக்கு இந்த இஸ்லாத்தில் நீங்கள் அங்கீகாரத்தை வாங்கி தந்து விடலாம் என்று எண்ணாதீர்கள். அது உங்களையும் பலகீனப்படுத்தி உங்களுடைய மறுமை வாழ்வையும் சேர்த்து அதை பலகீனப்படுத்தி விடும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15 மக்களால், பெரும்பான்மையான மக்களால் ஷபே பராத் என்று சொல்லி ஒரு நோன்பு வைக்கப்படும். இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க பல மக்கள். இதுவே முதல்ல நிலைப்பாட்டின்படி தப்பு. அவங்க நிலைப்பாடு படி வைக்கணும்னா இன்னைக்கு வந்து 14வது பிறை, நாளைக்கு தான் 15வது பிறை. தமிழகத்தில் பிறை பார்த்தபடி நாளைக்கு தான் என்னது ஷாபானுடைய 15. கடைசியாக ஷாபான் பிறை பார்க்கிற விஷயத்தில் டவுன்காசி ஒரு அறிவிப்பு செய்தார். ஆந்திராவில் கடப்பாவில் பிறை தென்பட்டு விட்டது, எனவே ஷாபான் பிறை வந்து விட்டது அப்படின்னாரு. அது பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. 2010 மாலக்கோன்ல பிற பார்த்தன்னு அறிவிச்சவர் இவர். 2010 எங்க பிற பார்த்தாங்கன்னா மாலக்கோன். மாலக்கோன் எங்க இருக்குது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. அதனால அதோட கம்பேர் பண்ணும்போது கடப்பா இங்கதான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்படி பிறைகளை குழப்படி செய்து நாளைக்கு வைக்க வேண்டியது, இது வைக்கவே கூடாது, வைக்க கூடாத நோன்பு. ஒரு பேச்சுக்கு மார்க்க அடிப்படையில் இருக்கும் என்று வைத்துக் கொண்டால் கூட நாளைக்கு வைக்க வேண்டிய நோன்பு இன்னைக்கு வச்சுட்டாங்க. இது பிறையில் அவர்களுடைய முரண்பாடு. சரி, இந்த நோன்பு இருக்கிறதா? நேற்று இரவு 3 யாசினை ஓதி இருக்கிறார்கள், தஸ்பீக தொழுகை தொழுதிருக்கிறார்கள், இரவு தொழுகை அதிகமாக ஈடுபாட்டோடு செய்திருக்கிறார்கள். இது சரிதானா அப்படின்னா இரவு தொழுகை தப்பு கிடையாது, யாசின் தப்பு கிடையாது, நோன்பு வைப்பது தப்பு கிடையாது. தஸ்பீக தொழுகை அது மார்க்கத்தில் கிடையாது, அது தனி கதை. அப்ப யாசின் தப்பு கிடையாது, ஓதுன என்ன தப்பு, என்ன பிரச்சனை அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தராத ஒரு அமலை நம்ம கட்டமைக்கிறது இருக்குல்ல, அது பெரும்பாவம். இவ எப்படி பெரும்பாவம் ஆகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, சுபுக தொழுகை 2 ரக்காத் அப்படிதானே. ஒருத்தர் தெரிஞ்ச வேணுக்குன்னு அத்தஹியாத்துல உட்காராம 3ஆம் ரக்காத்துக்கு எந்திக்கிறார், அல்லது அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு எந்திக்கிறார். இவர் தொழுகை ஏற்கப்படாது. இப்ப கேள்வி என்ன வரும்? அவர் நன்மை தானே செய்யறாரு. எந்திரிச்சு தக்பீர் கட்டி சினிமா பாட்டு பாடினாரா, கதை பேசினாரா, அல்ஹம்து சூரா ஓதுனாரு, துணை சூரா ஓதுனாரு, ருக்கு செஞ்சாரு, சுஜூத் செஞ்சாரு, அது எப்படி பிழையாக யாராவது கேட்பாங்களா? முழு உலகமே தெரிந்து வைத்திருக்கிறதா? நபி 2 தான் தொழுதாங்க, வாழ்நாள் முழுக்க 2 தான் தொழுதாங்க. நபி 3 தொழல. நீ மறந்து போய் எந்திரிச்சிருந்தா கூட கடைசி 2 சுஜூது பண்ணணும். நீ வேணுக்குன்னு எந்திக்கிறேன்னு தொழுகை ஏற்கப்படாது. அப்படி பேசுவோமா இல்லையா? அப்ப நல்லதா கெட்டதா இஸ்லாத்தை நீங்க பார்க்கவே கூடாது. நல்லது கெட்டதுன்னு பார்க்க கூடாது. நல்லதுன்னா பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைப்போமா? நோன்பு நல்லது தானே. பெருநாளைக்கு வைப்போமா? ஹராம். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் வைப்போமா? ஹராம். நல்லதுன்னு பார்க்க கூடாது. நல்லது கெட்டது என்ற பார்வை இங்க வரவே கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது மட்டும்தான் நல்லது, ரசூலுல்லாஹ் சொன்னது அத்தனை கெட்டது. இந்த பார்வை தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த ஷபே பராத் என்ற பெயரில் இரவு தொழுகை, 3 யாசின், நோன்பு வைப்பது என்பது ரசூலுல்லாஹ் காட்டி தரல. இந்த பராத்துக்கு, இந்த பராத் இரவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நரக விடுதலை நடக்கக்கூடிய நாள் அப்படிமா. இந்த இரவுல அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகமான நரகவாசி விடுதலை பண்றான். உண்மையில அப்படி ஒரு நாள் இருக்கு, அரஃபாவுடைய நாள். அதிகமான நரகவாசிகள் விடுதலை செய்யப்படுகிற நாள் இந்த நாள் கிடையாது. இதுலயுமே குளறுபடி. ஏராளமான மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு கருத்து என்பதோடு மட்டுமில்லாமல் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மதுஹபில் இவர்கள் தலையை வைத்து கொண்டாடுகிற இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா தன்னுடைய புத்தகத்திலே இது குறித்து மறுத்திருக்கிறார். ஷபே பராத் என்பது இஸ்லாத்தில் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதை இவர்கள் மதுஹபையும் கடைபிடிக்கல, குர்ஆனையும் கடைபிடிக்கல, ஹதீஸையும் கடைபிடிக்கல, மதுஹபையும் கடைபிடிக்கல. மனோ இச்சை மட்டும்தான் இவர்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது. இறுதியாக ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா மரியமிலே சொல்கிறான், ஃபഖலஃப மின் பாதிஹிம் கல்ஃபுன், ஒரு தலைமுறை பின்னால் உருவாவார்கள், அதாவு ஸலா, தொழுகை வீண்படுத்துவார்கள், வத்தபாவு ஷஹவாத், மனோ இச்சை பின்பற்றுவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, இவர்கள் கட்டாயம் நரகத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் நரகவாசி? மனோ இச்சையின் அடிப்படையில் மார்க்க தீர்ப்பை உண்டாக்கி கொண்டவர்கள் நரகவாசி. அந்த அடிப்படையில் இன்றைய தினமோ நாளைய தினமோ ஷபே பராத் என்ற பெயரில் நீங்கள் நோன்பு வைப்பீர்களே, ஆனால் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. அது அல்லாமல் ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை வைக்க சொன்னாங்க, வியாழக்கிழமை வைக்க சொன்னாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்க சொன்னாங்க, நன்மை நாடி நான் வைக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றிய ஒரு நோன்பு நீங்கள் வைப்பீர்கள், ஆனால் தவறு கிடையாது. ரசூலுல்லாஹ் எல்லா நாளையும் இரவு தொழுகை தொழுதிருக்கிறாங்க. என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் பர்டிகுலர் தேர்வு பண்ணி தொழாதீங்கன்னு தனியா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தாராளமா எல்லா நாளும் தொழுங்க.
ரசூலுல்லாஹ் யாசின் மட்டும் தான் ஓத சொன்னாங்களா, ரஹ்மான ஓத சொன்னாங்க, தபாரக் ஓத சொன்னாங்க, எல்லா சூறாவையும் ஓதுங்க, தப்பு கிடையாது. ஷபே பராத் என்ற பெயரில் இதற்கு தனி கூலி கிடைக்கும் என்ற பெயரில் இஸ்லாம் சொல்லாத நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுவீர்களே, ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் பெரும் தண்டனைக்குரியதாக மாற்றிவிடும் என்பதை இந்த நேரத்தின் தகவலாக சொல்கிறேன். இறுதியாக பள்ளியினுடைய ஒரு அறிவிப்பு. வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நம்முடைய பள்ளி சார்பாக நோன்பு கஞ்சி விநியோகத்திற்காக வேண்டி மக்கள் மத்தியிலே வசூல் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு நாளினுடைய செலவு என்பது 11,000 ரூபாய். நோன்பு கஞ்சிக்காக மட்டும் ஆகக்கூடிய செலவு. இஃப்தாருக்காக வரக்கூடிய நோன்பாளிகளுக்கு அந்த ஒரு நாளினுடைய இஃப்தாருடைய செலவு 5,000 ரூபாய் என்று நம்ம நிர்ணயம் செய்திருக்கிறோம். நோன்பாளிகளுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்து இருந்த ஒரு அஜெண்டாங்கிறது கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் அவளது ஆர்வம் ஊட்டப்பட்டது. நோன்பாளிகளுக்கு கொடுப்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நன்மைக்குரிய காரியம் என்று சொன்னாங்க. அதனுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் காட்டி தந்தது இருக்கிறது. சரி, அப்ப ஏன் நம்ம சிரமம் எடுத்து இதை ஏன் செய்யணும் அப்படின்னா, இந்த ரமலான் காலத்திலே ஒரு வக்து தொழுகை ஜமாத்து கிடைக்கட்டும்ங்கிறது தான். நம்ம ஏனைய தொழுகை கிடைக்கும், இந்த மகரிபுடைய நேரத்தில் நோன்பு திறந்ததோட மகரிபினுடைய ஜமாத்தும் கிடைக்கும் என்ற அடிப்படையும், நோன்பாளிகளுக்கு நம்மால் முடிந்தது எல்லா மக்களும் வருகிறார்கள் என்னும் பொழுது ஏழைகளும் மக்கள் உள்ள வருவாங்க. ஏழைக்கு மட்டும் அப்படின்னா சமுதாயத்தை அவங்களை பிரிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமானது அப்படின்னா ஏழையும் வருவாங்க, பணக்காரன் வருவாங்க. ஏழைகள் கூச்சநாச்சம் இல்லாமல் உள்ளே வந்து சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்ப இது மாதிரியான சில நன்மையான காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக தந்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.